வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், கிரிக்கார்த்தி, பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டானுங்க. நல்லா பால் ஊத்துற வேலையை சூப்பரா பண்றானுங்க. இன்னைக்கு சரியான ஒரு வின்னு. திலக் வர்மா அவன் நல்லா அறிவிச்சாங்க. இந்தியன் ஏ டீமோட கேப்டன்னு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டியிருக்கீங்க. நீங்க கரெக்டான ஆளுக்கு தான் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நின்று முடிச்சு கொடுத்துட்டாரு. 4 கேம் தான் இது வரையும் மும்பை ஜெயிச்சிருக்கு. 2 கேம் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். திலக் வர்மா மட்டுமே பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ இது கண்டிப்பா ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அப்படியே நம்ம கிரிக்கார்த்திக்கு இன்னைக்கு தள்ளிடுவோம். ஏன்னா ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. பஞ்சாப் தோற்றது அவரால் ஏத்துக்கவே முடியலையாமோ. சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் 7 மேட்ச்ல லாஸே ஆகாம ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ண டீம் திரும்ப அடுத்த 7 மேட்சுமே தோத்து இன்னொரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான டீம் செலெக்ஷனும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான பெர்ஃபார்மன்ஸும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த இன்னும் 2 மேட்ச் தான் பாக்கி. மற்ற டீம்லாம் தே ஆர் பீக்கிங் அட் த ரைட் டைம் சொல்லிட்டு இருக்கோம். இவங்க தே ஆர் சோக்கிங் அட் தி ராங் டைம் தான் சொல்லணும். லைக் மற்ற டீம்லாம் எப்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சு வராங்களோ இவங்க நீங்க ஆடுங்கடா, போடா முன்னாடி போடான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் 2 பாயிண்ட் கொடுத்து நீ போன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி போன்னு சொல்லிட்டு டே நீயும் அதே பஸ்ல தான் ஏறணுன்றத மறந்துட்டியாடா இப்படி அந்த மாதிரிதான் இப்ப ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ப்ரோ, அடுத்த மேட்ச் எல்லாம் தோத்துட்டா 15 பாயிண்ட்ஸ் தான் அவங்க மேக்ஸிமம் ரீச் ஆக முடியும். அப்படின்றப்போ பிளே ஆஃப்லாம் அவ்வளவுதான் இப்படி. அதாவது இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு 16 பாயிண்ட் எடுத்தாலுமே நெட் ரன் ரேட்டை வச்சுதான் டீம்ஸ் குவாலிஃபை ஆக போகுது. 18 பாயிண்ட்ஸ் தான் சேஃப். அப்படின்றப்போ நீங்க அடுத்த மேட்ச்ல தோத்துட்டா அவ்வளவுதான், பிளே ஆஃப் சான்ஸ் முடிஞ்சு. என்ன கேட்டா இப்பயே நான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். எதுக்கு அடுத்த மேட்ச் வரைக்கும் ஆடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெளியே போறதுக்கு? இப்பயே முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். ஆர்சிபிய இந்த தர்மசாலால இந்த கிரவுண்ட்ல இவங்க அடிச்சு இவங்க குவாலிஃபை ஆக போறாங்க நீங்க சொல்றீங்க. அதை நான் நம்பணும். இப்ப அப்படித்தானே? ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காரு. சிஎஸ்கே உள்ள போயிடுவாங்க. இதான் கரெக்டா. அடுத்த மேட்ச் ப்ரோ, இது பஞ்சாபை விட சிஎஸ்கே வின் பண்ணிட்டாலே பஞ்சாபுக்கு அடுத்தது பிரஷர் அதிகமாயிடும். ஏன்னா சிஎஸ்கே வின் பண்ணாலே அவங்க டாப் 4ல போயிடுவாங்க. பஞ்சாப் கீழே வந்தாலே பிரஷரு. அந்த பிரஷர்ல போய் அடுத்த மேட்ச் ஆடி வின் பண்றது ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்கா இருக்க போகுது. அங்கேயும் போயிட்டு அந்த பிரஷரோட போனாங்கன்னா கண்டிப்பா பாட்டில் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல, எனக்கு புரியல. இந்த பவுலிங் யூனிட் ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்லயே கண்டுபிடிச்சாச்சு. ரொம்பவே ஓட்ட உடச்சலா இருக்கு. எப்படின்னா பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்காங்க. பட் எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்காங்க, எப்படி அவங்க லைன் லென்த் மெயின்டைன் பண்றாங்களா, இதெல்லாம் பெரிய கேள்வியா. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லயே அவங்களே கேட்டிருக்கலாம். இப்போ கொண்டு வந்து இறக்குறாங்க. எவ்வளவு நீட்டா போட்டாருன்னு எல்லாரும் பார்த்தோம். ஸோ வெளியேவும் ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நாங்க இதே இதுலதான் ஸ்டிக் டவுன் பண்ணுவோன்றது ரொம்பவே தப்பா இருக்கு. பஞ்சாப் சுத்தமா மொமெண்டமே இல்லாம ஆடுற மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அவங்கள்ட்ட முன்னாடி இருந்த அந்த ஒரு ஹங்கர் இல்ல. அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இன்னும் அவ்வளவு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அவங்க ஆடவே இல்லை. எல்லாருமே ஒரு ஷெல்லுல தான் ஆடினாங்க. கூப்பர் கார்னர்லயும் பெருசா அடிச்சு ஆடவே இல்லை. அவருமே ஒரு ஒரு மார்க்கமா தான் ஆடினாரு. பிரப்சிமரனுக்கு கேட்ச் மேல கேட்ச் விட்டதாலதான் அவர் இந்த ஸ்கோர் அடிச்சாரு. அண்ட் மும்பை பவுலிங்ல நம்ம இப்ப திலக் வர்மாவோட பிரில்லியன்ஸால ஷர்துல் தாக்கூரை மறந்துட்டோம். நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன், சரி தீபக் சகரையும் ஷர்துல் தாக்கூரையும் விளாடுறாங்க. தரம்சாலால சின்ன கிரவுண்டு, ஸ்கொயர் பவுண்டரி எல்லாம் சின்னது, தூக்கி சாத்தி 2 பேரையும் முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஷர்துல் தாக்கூர் அந்த அளவுக்கு லார்ட் தாக்கூர் இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான பவுலிங் போட்டாரு. சும்மா வச்சு பஞ்சாப் கிங்ஸோட இனிஷியல் பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டாரு. இன்னைக்குன்னு பார்த்து பால் ஆஃப் த ஐபிஎல் எல்லாம் போடுறாரு அவரு. பால் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் இன்னைக்கு போட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த ஒரு பால் டெரிஃபிக்கா போட்டாரு. நீங்க கேட்ச் கொடுத்தாதான்டா கேட்ச் கொடுறீங்க, நான் ஸ்டிக்கை உடச்சு காட்டுறேன்டாங்கிற மாதிரிதான் மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு எடுத்தாங்க. டெரிஃபிக்கா போட்டாங்க. பஞ்சாப் இன்னைக்கு அவங்க டீம் காம்பினேஷன்லாம் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. ஏன்னா அஸ்மத்துல்லா உமர்சாயை உள்ள கொண்டு வந்தாங்க. சஹலுக்கு அதிசயமா நான் லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும் போது பவுலிங் கொடுத்து 4 ஓவர் கோட்டாவும் முடிச்சாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ்ஸா தோணுச்சு. பட் ஓவராலா எடுத்து பார்த்தா அவங்களோட மெயின் பவுலர்ஸ் ஹர்ஷ்தீப் என்னதான் அந்த ஃபர்ஸ்ட் நல்லா போட்டாரு, கடைசியில ரன்ஸ் லீக் பண்ணிட்டாரு. யான்சன் அந்த சீசன் ஃபுல்லா வச்சு பேத்துட்டாங்க. பாட்லெட்டை போட்டு நொறுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட மெயின் பவுலர்ஸ் அவங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணல. அதனாலதான் இந்த லாஸ்க்கு பெரிய காரணம். ஓகே பிரவீன் ப்ரோ, நீங்க சொல்லிருங்க. என்ன ஆனாலும் எனக்கு பஞ்சாப் தான், ஸ்ரேயஸ் தான். நீங்க உங்க மனநிலைமையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நானும் அப்படிதான் ப்ரோ நினைச்சேன். இன்னைக்குமே ரஹ்மான் ப்ரோ சொன்னதுதான் கரெக்ட். ஆக்சுவலா அந்த லாஸ் எல்லாம் பேக் டு பேக் வந்ததுனால இந்த ஓப்பனர்ஸ் கான்பிடென்டாவே ஆடல. பிரியான்சாரியா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அவர்கிட்டயே அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங்கான ஒரு நாக் இல்ல. பிரப்சிமரனும் எத்தனை சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. அடிச்ச ஷாட்ஸுமே இந்த லாஸ்ட்ல அந்த 5th 6th ஓவருக்கு மேல நல்லா ஆடினாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேட்ல ஒழுங்கா படவே இல்லை, தடவிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணாலே அங்க
அடுத்தது வரவங்க எல்லாம் லைக் ரொம்ப கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே நல்லா பண்ண மாதிரி இருக்கு, உன்னை எல்லாம் நல்லா பண்றாங்க இல்ல யாருமே நல்லா பண்ணான்றாங்க மட்டும். 124/7 அங்க இருந்து 200 எடுத்துட்டு வந்தது அகைன் நான் ஒரு பெரிய விஷயமா தான் பார்த்தேன். ஓகே, ஒரு நல்ல டார்கெட் போட்டாங்க, அங்க இருந்து ஒரு ஃபைட் பேக் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். பவுலிங்லயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க டாமினேட் பண்ணாங்க, திரும்ப விக்கெட்ஸ் எடுத்து வந்தாங்க. அவங்க கிட்ட கிளியரா தெரியுது அந்த டெத்துல போட்டு வின் பண்ணி தர மாதிரி அவங்க கிட்ட பவுலர்ஸே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஹர்ஷ்தீப் ஸ்டார்டிங்ல நல்லா போனாலும் லாஸ்ட்ல நல்லா போட மாட்டாரு. இப்போ இதுக்கு மேல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு எங்கேயோ இருந்தாங்க, சரி உள்ள போயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கியூ அவங்க தான் வாங்க போறாங்கன்னு நினைச்சா இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க போய் அந்த லிஸ்ட்ல போயிட்டு 3 டீம் கூட 4ஆவதா சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் தோத்தா ஸ்ட்ரெயிட்டாவே பிரஷர் வெளில போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச் தோத்துட்டா. இல்ல நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ் பத்தி நிறைய பேசிட்டோம். மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஆடின ஒரு சூறையாட்டத்தை பத்தி நம்ம பேசல பெருசா. இன்னைக்கு நான் வந்து மேட்ச் ஆன் மேட்ச் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுற மாதிரி இன்னைக்கு ஒரு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியை விட்டு போனதுல இருந்து டீம் எவ்வளவு நல்லா பண்ணுதுன்ட்டு வியூவர்ஸ் நீங்களே பாருங்கப்பா. நான் சொல்லும் போதெல்லாம் என்ன நீ பாண்டியா ஹேட்டர்ரா, எப்படா ஜிடிக்கு மட்டும் கப் அடிச்சு கொடுத்தோம், எப்படா எம்ஐல வந்து இப்படி பண்ணுவான் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க, பர்சனலா டிஎம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. போன மேட்ச் ஆர்சிபிக்கு கடைசி பால் வரையும் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இதே மும்பை இந்தியன்ஸ். அதுவும் ஃபுல் மும்பை இந்தியன்ஸ் சைடும் இல்ல, அங்கங்க யங்ஸ்டர்ஸ் நுழைச்சு விளாண்ட ஒரு மும்பை இந்தியன்ஸ். இன்னைக்கு மேட்ச்ல பும்ராவோட கேப்டன்சில ஷர்துல் தாக்கூர் பிரெட்லி மாதிரி தெரியுறாரு, இந்த சைடு பார்த்தா தீபக் சகர் புவனேஸ்வர் குமார் மாதிரி தெரியுறாரு. அந்த அளவுக்கு அவங்க கேப்டன்சில வந்து அவ்வளவு கரெக்டா அந்த பிளேயர்ஸ் வந்து அந்தந்த டைம்ல யூஸ் பண்ணாங்க. அந்த ரகு சர்மாவையும் ராஜ் பாவா இவங்க 2 பேர்த்தையும் அந்த யூஸ் பண்ண இன்டர்வல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணாரு பும்ரா. அண்ட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா பண்ணாரு. அந்த வர கேட்சை மட்டும் மும்பை இந்தியன்ஸ் எனக்கு எடுத்திருந்தாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் 150க்கு பொட்டலமா இருப்பாங்கன்னு எனக்கு பர்சனலா ஒரு பிலீஃப். பும்ரா கேப்டன்சி பீக்கிங் அட் த ரைட் டைம். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல பேசினப்ப சூரியகுமார் கையில ஏன் கேப்டன்சி கொடுக்கணும்னு சொன்னா அவர் தான் நான் நெக்ஸ்ட் ஆப்ஷனா பார்த்தேன். ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனுக்கு தான் ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஷனா பார்த்தேன். இதை பார்த்துட்டு அவங்க தே கேன் கன்சிடர் பும்ரா ஆல்சோ. 2 பேர்கிட்ட யார்கிட்ட வேணா அவங்க கேப்டன்சியை கொடுக்கலாம். ஹர்திக் பாண்டியாட்ட இனிமேல் தரமாட்டாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா பெருசா போஸ்ட் எதுவும் இல்லை. மேனேஜ்மெண்ட் ஃபைனலி ரியலைஸ்டு ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் அ கேப்டன்சி மெட்டீரியல்னு. வியூவர்ஸும் நம்ம பேஜ்ல இருக்க ஃபாலோவர்ஸும் அதை ரியலைஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஹார்திக் பாண்டியா போனதுல இருந்து அப்படின்னு சொன்னீங்க, ஹார்திக் பாண்டியா போனாரா இல்ல தூக்குனாங்களா ப்ரோ? அது எனக்கு இன்னும் அதுல கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி போஸ்டும் எதுவுமே இன்ஸ்டாகிராம்ல எதுவும் இல்ல. நடுவுல வந்து இவர் மும்பை இந்தியன்ஸை வேற அன்ஃபாலோ பண்ணிட்டு திரும்பி ஃபாலோ பண்ணிருக்கா சொல்றாங்க. ரோஹித் சர்மா வேற யாருமே வந்து பெரிய பெரிய ஐ மீன் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, மீன் ஜஸ்பிரித் பும்ரா யாருமே அவர் ஃபாலோ பண்ணலன்ற வேற சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம். ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ண டைம்ல கூட ஹெல்ப் பண்றதுக்கு இன்டர்நேஷனல் T20 இன்டர்நேஷனல் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஃபீல்ட்ல இருந்தாரு. ரோஹித் சர்மாவும் அந்த இன்ஜுரி வரையும் அவரும் ஃபீல்ட்ல இருந்தாரு. இந்த வருஷம் இம்பாக்ட் சப்ஸ்டியூட் எல்லாம் விளையாண்ட அவ்வளவா. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் இருந்துமே ஹர்திக்கால இந்த டீமை இந்த லைன் கிராஸ் பண்ண வைக்க முடியல. இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் இல்லை, ரோஹித் சர்மாவும் இல்லை, ஜஸ்பிரித் பும்ரா மட்டும்தான். ஹர்திக்கும் இல்லை, பழைய கேப்டன் சொன்னாலும் ஹர்திக்கும் இல்லை. ஸோ யார் சப்போர்ட்டுமே இல்லை. இருந்தாலும் டீம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு கிளியரா தெரியுது. கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை அட்மிட் பண்ணி தான் ஆகணும். டீம் காம்பினேஷன்ல எனக்கு ஒன்னே ஒன்று தோணுது. இப்போ நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம்ல, எல்லா மேட்சும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா யார் இருக்கான்னு பார்த்தா பஞ்சாபுக்கு மார்க்கோ யான்சன் தான் இருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒரு சில மேட்சஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்த வைசாக் விஜயகுமாரை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஹர்ஷ்தீப் சிங்கே இருக்காரு, அவர் தான் கண்டிப்பா ஆடுவாருன்றப்ப, இவ்வளோ எக்ஸ்பென்சிவா ரிப்பிடேட்டிவா இருக்கிறப்ப அவரை தூக்கிட்டு ஃபாரின் ஸ்லாட் யூஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இருக்கு அவங்க விளாடுறத பார்த்தா. அதுக்கு போல வைசாக் விஜயகுமார் ஆனா பிரவீன் ப்ரோ சொன்னதுதான், டெத் ஓவர்ஸ்ல போறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்றாருல்ல, அதுக்கு வைசாக் விஜயகுமார் ஒரு நல்ல ஆப்ஷன். அது வந்து ப்ரூவன். லாஸ்ட் இயர் ஜிடி கூட ஒரு மேட்ச் எப்படி பண்ணாருன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த வருஷமே ஸ்டார்டிங் ஒரு 3 மேட்ச்க்குள்ள ஒரு மேட்ச் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதை பத்தி உங்களோட டிசிஷன் சொல்லிடுவேன். இல்ல எனக்கு மார்க்கோ யான்சன் பாக்குறப்ப ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தோணுது. அவர்கிட்ட அந்த பழைய எனர்ஜி, அந்த ஓடி வர ரிதம்ல அவர் போட்டு அந்த ஒரு டெரிஃபிக்கா இருப்பாரு. பேட்ஸ்மேன் வந்து கன்சிஸ்டன்டா பீட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த லெவலுக்கான மார்க்கோ யான்சன் நான் பார்க்கல. மேபி அந்த வேர்ல்டு கப் எல்லாம் ஆடி ஃபுல் ஃபெட்டிக்ல ஒரு மாதிரி டயர்டா இருப்பாருன்னு தோணுது. அவருக்கு ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் தோணுது. இப்போ இட்ஸ் டூ லேட் ஆக்சுவலி. அவருக்கு இடையில எங்கேயாவது ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துருந்து இவங்க இன்னைக்கு பண்ணாங்க பாரு, ஒமர்ஜாய் ஆடிட்டு ஸ்டாய்னிஸையும் அங்க ஆடி இருக்கலாம் மார்க்கோ யான்சன் வெளில எடுத்துட்டு. அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கோ யான்சன் அங்க எப்ப தேவையோ அப்ப வந்து உள்ள கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒமர்ஜாய் வந்து டெரிஃபிக்கான நாக் ஆனார் ஆக்சுவலி. கடைசியா இவ்வளவு தூரம் ஸ்கோர் வந்தது காரணமே ஒமர்ஜாய் தான். வச்சு எல்லாருமே பேத்து தள்ளிட்டாரு. எங்க போட்டாலும் அடி. அதுவும் மும்பை இந்தியன்ஸ் இவங்களும் ஃபீல்டர்ஸும் ரொம்ப பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கைக்கு வர கேட்ச் எல்லாம் பின்னாடி தட்டி விட்டு ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் கிரெடிட்ஸ் வேர் இஸ் டியூ. ஒமர்ஜாய் இன்னைக்கு நல்லா ஆனாரு.
ஒமர்ஜாயை நம்பி நீங்க வந்து அடுத்த அவரை பினிஷரா நம்பி நீங்க போக முடியுமா கோயிங் ஃபர்தர் இந்த டோர்னமெண்ட்னா அங்க எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. அங்க ஸ்டானிஸ் மாதிரி ஒரு ஆள் ஆடணும். அதுக்கு நீங்க ஒமர்ஜாய் இன்னைக்கு சூப்பரா போட்டதால நீங்க யார் மேல கை வைப்பீங்க அப்படின்ட்டு அவங்க தான் யோசிக்கணும். அவங்க திருப்பி யான்சன் நம்பி தான் போவாங்க, ஜேவியர் பாட்லெட் மேல தான் கை வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை ஸ்டானிஸை உள்ள கொண்டு வந்து இப்ப டாப் ஆர்டர் இவ்வளவு ஃபெயிலியர் ஆனதால இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனா ஸ்டானிஸை உள்ள கொண்டு வந்து நுழைச்சிட்டு ஜேவியர் பாட்லெட் மேலதான் கை வைப்பாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இன்னமுமே அவங்க டீம் காம்பினேஷன் சரியா செட் ஆகாம இருக்கு. ஒரு மேட்ச் நேகல் வாதியார் ஆடிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்ரேயான் ஷெக்டே கொண்டு வந்தாங்க. ஸ்ரேயான் ஷெக்டே நல்லா பண்ணாரு, சஷாங்க் சிங் கொஞ்சம் மேட்ச் டிராப் பண்ணாங்க. ஒரு மாதிரி அவங்க டீம் காம்பினேஷனும் ஒர்க் ஆகல. போன மேட்ச் வந்து ஜேவியர் பாட்லெட், பென் டார்ஷஸ் ஆடினாங்க, ஃபெர்கூசன் ஆடினாங்க. அப்புறம் திடீர்னு ஃபெர்கூசன் ஏன் டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் ஹர்ப்ரீத் பிராரு அவரை ஏன் வெளில வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட ஒரு பேட் மூனா நான் அந்த விஷ்ணு வினோதை வந்து கொண்டு வந்தது கூட நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஏன்னா சஹலுக்கு பால் நல்லா டேர்ன் ஆச்சு, கிரிப் இருந்துச்சு. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் போக விட்டு பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒமர்ஜாய் ஒரு ரெண்டு நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து ஜேவியர் பாட்லெட்டாயும் சிக்ஸஸ் அடிக்க முடியும், அவரும் கேப்பபிள் பேட்ஸ்மேன் தான். அப்படிங்கும் போது அந்த சான்ஸ் ஒன்று பார்த்துருக்கலாமா? ஏன்னா ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒரு பிளேயர் 4 overs 30 runs 1 or 2 wickets எடுத்து கொடுக்குற ஒரு பிளேயர், அவரை வந்து இந்த பிட்ச்ல பயங்கரமா மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. சஷாங்க் சிங் வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா. ஏன்னா போன வாட்டி அந்த ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் இந்த வாட்டி சொல்லிக்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே பெர்ஃபார்மன்ஸ் வரல. 12 மேட்ச் முடிஞ்சிருச்சு. அவருமே இங்க ஒரு லெட் டவுன் ஆகிறதுக்கு காரணம் அந்த 4 பேர் பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. சஷாங்க் ஃபைனல் நாக் பத்தி பேசுறீங்க, அந்த இடத்துல பாட்டில் பண்ணது வதேராவும் சஷாங்கும் தான் எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட ஹேசல்வுட் பேசின ஒரு பாட்காஸ்டோ ஏதோ ஒன்று ஒரு இதுல சொன்னாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் ஓவர் ஸ்டெப், நான் வந்து அந்த லைன்ல போட்டு சும்மா பந்த போட்டா போதும் தான் அந்த 4 பால் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹேசல்வுட்டே சொன்னாரு. அந்த பார்ல ஒரு எஃபர்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிங்கும் போது நீங்க சஷாங்கோட ஃபைனல் நாக்கு அதுக்கு முன்னாடி சூப்பரா ஆடினாரு. அந்த ஃபைனல்ல வதேராவும் சஷாங்கும் அவங்க கான்பிடன்ஸே ரொம்ப லோவானதாலதான் அது இவ்வளவு தூரம் அடுத்த வருஷம் வரை ரிஃப்ளெக்ட் ஆகுது என்னால கண் கூட பார்க்க முடியுது. ஆக்சுவலா காம்பினேஷன் சொல்றீங்களா ப்ரோ, லைக் வந்து மார்க்கோ யான்சனை இவங்க என்னானாலும் போய் தான் ஆகணும். என்ன காரணம்னா அவர் தான் அந்த லாங் டெயில் கொடுக்குறாரு அவங்களுக்கு. பேட்டிங்ல வந்து நீங்க சஷாங்க் சிங் உங்களுக்கு முடிச்சு கொடுக்கறது கிடையாது, இவர் மார்க்கோ யான்சனுமே உண்மையா சொல்ல போனா முடிச்சு கொடுக்கறது கிடையாது தான். பட் ஸ்டில் அவரால் பேட் பண்ண முடியும், ஒரு எபிலிட்டி இருக்கு, அதுதான் அவங்களோட லாங் டெயில் கொடுத்துன்றப்போ மார்க்கோ யான்சனை உங்களால் டச்சே பண்ண முடியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்றது தான், ஜேவியர் பாட்லெட் பிளேஸ்ல லாக்கி ஃபெர்குசன் ஆடணும். இப்போ இன்னைக்கு அஹ்மதா ஓமர்ஜாய் ஆடுறாங்க, ஐ மீன் ஹர்ஷ்தீப் சிங் ஆடுறாரு, 2 பேருமே பவர் பிளேல போட்டுருவாங்க. ஓகே, டெத்ல யார் போடுவா அப்படின்றப்போ நீங்க வந்து இப்ப ஹர்ப்ரீத் பாருக்கு பதில நீங்க வைசாக் விஜயகுமார் வச்சிருந்து ஜேவியர் பாட்லருக்கு பதில வந்து லாக்கி ஃபெர்குசன் வச்சிருந்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டெத் ஓவர் போடுவாங்க. லாக்கி ஃபெர்குசன் என்னதான் நீங்க முன்னாடி போட்டு அவுட் ஆனாலும் அடி வாங்கினாலும் டெத் ஓவர்ஸ்ல உண்மையிலே சூப்பரா போடக்கூடிய பவுலர். இன்னைக்கு 5 ஓவருக்கு 72 ரன் உங்களால வந்து சேவ் பண்ண முடியல. நான் என்ன நினைச்சேன்னா 5 ஓவருக்கு 72 ரன் அடிக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஓவர் இருக்கு, யுசிக்கு ஒரு ஓவர் இருக்கு, யான்சன், ஹர்ஷ்தீப் சிங், லைக் பார்ட்லெட், ஓமர்ஜாய் எல்லாத்துக்கும் ஒரு ஓவர் இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா இதுல ஓமர்ஜாய் ஓவர் மட்டும் ஓரளவுக்கு போட்டுட்டா மிச்ச ஓவர் வந்து கண்டிப்பா புடிச்சு போட்டுருவாங்க, கண்டிப்பா இன்னைக்கு சீல்டு மேட்ச்னு நினைச்சேன் சத்தியமா. ஆனா இன்னைக்கு இந்த 5 பேர்ல நல்லா போட்டது இந்த இடத்துல ஓமர்ஜாய். அவர் தான் 2 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. சஹால் ஒரு 20 ரன், சஹாலை நம்ம குறைய சொல்ல முடியாது இந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி வந்து சூப்பரா போட்டிருந்தாரு. அவருக்கு கடைசி இடத்துல போடும்போது கண்டிப்பா அடிவாங்க தான் போறாரு. ஆனா எனக்கு ஸ்டில் என்னன்னா அவருக்கு பாடிக்கு போடாம வைடா போட்ட பால்ஸ் வந்து அடி விழுகல, பாடியில இருந்து வெளியே எடுத்துட்டு போன பால்ஸ் அடி விழுகல. அதுவே ஃபர்தராவும் ட்ரை பண்ணிருக்கலான்றது ஒரு ஃபீல். அது ஏன் பண்ணேன்னு தெரியல. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இவங்க வந்து டெத்ல பவர் பிளேல போடுற பவுலரை கொண்டு வந்து டெத்ல திருப்பி போட சொன்னா இது எத்தனை வர்றான் சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி வர்றான் ரன் அடிக்கிறான், டிஃபெண்ட் பண்ண முடியாம தோக்குறான், ரன் அடிக்கிறான் டிஃபெண்ட் பண்ண முடியாம தோக்குறான், டெத் ஓவர்ஸ் ரன் கொடுத்துட்டு இருக்கானா எனக்கு புரியல. எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வந்து 5th பவுலிங் ஆப்ஷனா போக முடியும்? இன்னைக்கு சரி சூழ்நிலை, அதுவும் தப்பான டிசிஷன் விஷ்ணு கொண்டு வந்தது. பட் வந்து ஸ்டாயினிஸோ இல்ல ஓமர்ஸே இன்னைக்கு நல்லா போட்டார். பட் ஸ்டில் அவர்கிட்ட இருந்து அந்த 5வது ஓவருக்கான 4 ஓவர்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது எல்லா மேட்சும். இந்த காம்பினேஷனே வந்து கரெக்ட் பண்ணியதான் ஆகணும். கரெக்ட் பண்ணா மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போறாங்க, எலிமினேட்டும் ஆக போறாங்க. ஏன்னா நம்ம நிறைய டைம் சஷாங்க் சிங் சொல்லியிருக்கோம், அவர் இதுவரையும் 5 கேட்ச் தான் டிராப் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் நமன்தீர் பெஸ்ட் ஃபீல்டர் நம்ம சொல்றோம் மும்பை இந்தியன்ஸ்ல, இதுவரை 7 கேட்ச் இந்த சீசன் டிராப் பண்ணிருக்காராம்பா. 7 கேட்ச். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்கவே ஒரு மாதிரி தான் இருக்கு, 7 கேட்ச்ன்றது. அப்புறம் இன்னொன்னு பூம்ரா வந்து விக்கெட் எடுக்கல நம்ம பேசுறோம். நல்லா போட்டு ஸ்லிப்புக்கு நல்லா கேட்ச் வருது. போன மேட்ச் நம்ம ஒரு மேட்ச் பார்த்தோம், இந்த மேட்சே ஃபியூ கேட்சஸ் 2 கேட்ச்ன்னு நினைக்கிறேன் பூம்ரா அவர்கள் டிராப்பு. அப்புறம் லாஸ்ட் ஓவர்ல கடைசி பால் எல்பிடபிள்யூ அம்பையரை அவுட் கொடுத்துட்டாரு.
அதை வேற ரிவ்யூ எடுத்து அந்த விக்கெட்டும் இல்லாம போச்சு. ஸோ பூம்ரா அவரோட ஃபார்ம் கம்மியா இருந்தாலும் அட்லீஸ்ட் பவுலர்ஸ் ஏதோ இது பண்ணாவது விக்கெட் காலம்ல வேல்யூ இருக்கும். இல்ல நேத்து கோலியோட ஷோவா இருக்கும், நான் இன்னைக்கு ரோஹித்தோட ஷோவா இருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலி இன்னைக்கு ரோஹித் கொஞ்சம் நல்லா ஆடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நேரமோ என்னமோ தெரியல, ஆளுக்கு இன்னைக்கு பேட்ல படவே இல்லை. அவருக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த பிட்ச்ல இருந்து கொஞ்சம் மேல போகுது கீழே வருதுங்கிறதால அவரால மீட் பண்ணவே முடியல ஒழுங்கா. அங்கங்க 2 6 அடிச்சாரு, பட் ஸ்டில் நாட் அ யூஷுவல் ரோஹித் சர்மா. ஒரு சைடு பார்த்தா ரிக்கில்டன் வந்து க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காரு, அடிச்சு பேத்துன்னு பேத்துட்டாரு வச்சு. அந்த இனிஷியலா அந்த ரிக்கில்டனோட நாக்கு தான் எனக்கு டிஃபரன்ஸ்ன்னு தோணுது பஞ்சாப் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும். ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுனா ஆன மாதிரி தோணுது. அவங்களுக்கும் ஃபோர்ஸ் போச்சு, எல்லாமே எட்ஜில் போச்சு, அந்த மாதிரி கன்வின்சிங்கா இல்ல. ஆனா அப்படியே இந்த சைடு எடுத்து பண்ணா ரிக்கில்டன் அடிச்ச நாக்கு எல்லாமே வந்து கன்வின்சிங்கா தூக்கி தூக்கி சாத்தினாரு. அப்படியே மூவிங் ஆன் வந்து இன்னைக்கு நமந்திருக்கும் பேட் டே. இன்னைக்கு ரூதர்ஃபோர்டுக்கும் படவே இல்லை. அவர் ரூதர்ஃபோர்டோட விக்கெட் தான் செகண்ட் டேர்னிங் பாயிண்ட் இன் திஸ் மேட்ச். ஆக்சுவலி ரூதர்ஃபோர்டு விக்கெட்டை மட்டும் பஞ்சாப் கிங்ஸ் எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா 200-300% இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் வில் ஜாக்ஸ் அவரால் என்ன பண்ண முடியும், வேர்ல்ட் கப்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரோ திருப்பி கொண்டு வந்து இங்க என்ன பண்ண முடியும்னு காமிச்சாரு. ஓப்பனிங் இறக்கி விட்டா அங்க போய் ஒரு 40 ரன் அடிக்கிறாரு, கீழே இறக்கி விட்டா அங்க வந்து ஒரு இன்னைக்கு ஒரு வின்னிங் நாக் ஒன்று ஆடி கொடுக்குறாரு. கையில பால் கொடுத்தா ஒரு ஓவருக்கு 8 ரன் 9 ரன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அவருமே ஒரு பயங்கரமான கிரிக்கெட்டர், ஒரு ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டிங் பேக்கேஜ். அண்ட் திலக் வர்மா பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. திலக் வர்மா இஸ் ஆல்வேஸ் திலக் வர்மா. அவர் வந்து நெருங்கவே முடியாது. அவருக்கு இனிஷியலா அந்த ஃபியூ பால்ஸ் வேணும். ஆக்சுவலி அந்த ஃபியூ பால்ஸ் கொடுக்காம வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அவர் ஒரு டெசிக்னேட்டட் ஃபினிஷர் மாதிரி. நம்பர் 3 நம்பர் 4 சூர்யா, நம்பர் 5 திலக் வர்மா. வந்து திலக் வர்மா வர்றதுக்கு வெரி லேட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த இனிஷியலா ஃபியூ பால்ஸ் கொடுத்தீங்கன்னா அவரால் தனியாலாம் நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியும். அது வந்து இன்னைக்கு ரொம்ப எவிடென்ட்டா திலக் வர்மா காமிச்சாரு. எக்ஸலன்ட் கேரக்டர் ஷோன் பை மும்பை இந்தியன்ஸ். அவ்வளவுதான், இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர் காமிச்சாங்க. அந்த வருஷமே பார்த்துட்டு தான் இருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்லாம் இதுக்கு முன்னாடி எல்லா டீமும் அப்படியே பதறுவாங்க செதறுவாங்க. இந்த வருஷம் பர்டிகுலர் நீ எடுத்து பார்த்தனா இப்போ மும்பை இந்தியன்ஸ் எப்படி ரூதர்ஃபோர்டோ, லக்னோவுக்கு நிக்கோலஸ் பூரான், ஆர்ஆருக்கு ஹிட்மேரு, இந்த மாதிரி எல்லா டீம்லயும் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் வந்து நல்லா ஸ்கேம் பண்ணிருக்காங்க. சுத்தமா அடிக்கவே மாட்டாங்க, பெர்ஃபார்மன்ஸே இல்லை. இது ஹோல்டர் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. அவர் ஒரு ஆல்ரவுண்டர், அதனால ஏதோ ஒரு பேட்ல பவுலிங் ஃபீல்டிங் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு. மற்றபடி வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனுக்கு இப்போ ஒரு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு ஐபிஎல்ல. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் தான் ஐபிஎல் தான் அப்படி இருக்கும். இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ் ப்ரோ நீங்க வந்து பூரன் ஹெட்மேரு இல்ல பவல்லாம் சொல்றதெல்லாம் ஒத்துக்குவேன். பட் ரூதர்ஃபோர்ட் எல்லாம் ரொம்ப ஹார்ஷ் ப்ரோ. ஏன்னா ஒரு மேட்ச் இந்த சீசன்லேயே வந்துட்டு 69 ரன் 70 ரன் அடிச்சாரு இன் 29 பால்ஸோ என்னமோ. லைக் தனியால மேட்சை கடைசி வரை கொண்டு போய் வெறும் 10 ரன் 15 ரன்ல தான் அந்த மேட்ச் தோத்தாங்க. அதுல இன்னொரு மேட்ச்லாம் ஒரு மேட்ச் ஹார்திக் பாண்டியா முன்னாடி இறங்கிட்டு ரூதர்ஃபோர்ட பின்னாடி இறக்கி விடுவாரு. ஹார்திக் பாண்டியா நல்லா பாலை சாப்பிட்டுட்டு கடைசி வந்துட்டு ரூதர்ஃபோர்ட கொடுத்து அடின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஜென்யூனா ஒரே கொஸ்டின், இன்னைக்கு ரூதர்ஃபோர்ட் கடைசியா நின்று இருந்தா யார் வின் பண்ணிருப்பா? ரூதர்ஃபோர்ட் இன்னைக்கு நின்று இருந்தா பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. சரி நான் மட்டும் ஒன்னே மட்டும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நீங்க சொன்னீங்களா ஒரு மேட்ச் வந்து 69 ரூதர்ஃபோர்ட் அடிச்சாருன்னு, அந்த மேட்சோட கான்டெக்ட் என்ன அதை நீங்க எடுத்து பார்க்கணும். அதை எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும். இப்ப எப்படி ரகுமான் கிளியரா சொன்னான், ஃபைனல்ல அது செத்து போன மேட்ச் சசாங் சிங்கு போட்டு கொடுத்தாங்க அடின்னு, அந்த மாதிரி அடிச்ச ஒரு இன்னிங்ஸ் தான். இன்னமும் உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா போய் அந்த ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்க. நல்லா போட்டு கொடுத்தாங்க கடைசி 2 ஓவர் 3 ஓவர் அப்ப அடிச்சாரு. போன சீசன்ல இதே மாதிரி ஒரு மேட்ச் பஞ்சாப் விசஸ் ஜிடி. அதுல வந்து ரூதர்ஃபோர்டு வந்து வைசாக் விஜயகுமார் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்து அவரை வந்து கடைசி வரையும் கிரீஸ்ல நிக்க வச்சு பிபிகேஎஸ் வந்து மேட்சை ஜெயிச்சுட்டு போனாங்க. அந்த ஃபார்முலாவை இன்னைக்கு பிபிகேஎஸ் எடுக்காம அவர் அவுட் ஆக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா எடுத்து போயிட்டாங்க. அதனால வந்து சோலி முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த மேட்சோட ஃபார்முலாவை இந்த மேட்சுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா பிபிகேஎஸ் நேரம் டோர்னமெண்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருப்பாங்க. நேற்று நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்திருக்கும். என்ன இவ்வளவு மனவரக்தி ஆகுறீங்களே? எனக்கெல்லாம் பஞ்சாப் வராது ஒரு வகையில சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க திடீர்னு இல்ல அவங்க திடீர்னு எப்படி விளையாடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பிளே ஆஃப்ல வந்துட்டு டப்புன்னு 2 மேட்ச் போட்டு நொறுக்கி விட்டு போயிட்டாங்கன்னா எங்க போய் உட்காந்துக்கிறது? அந்த ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் பஞ்சாப் வர்றது ஆர்சிபிக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பஞ்சாப் வெளில போனா எனக்கு சந்தோஷம் தான். அதை வருத்தப்படலாம், எனக்கு வேற ரூட்டே கிடையாது.
சிஎஸ்கே ஓகே பண்ணிக்க அப்படியே மாட்டாங்க. நம்ம அப்ப ப்ரோ அங்க கீழே உட்காந்து ப்ரோவுமே வந்து பஞ்சாப் தோத்ததுக்கு ஃபீல் பண்ணியிருந்தாலும் சிஎஸ்கே மேல வர போறாங்கன்னு ஒரு சைட்ல இன்னொரு பாயிண்ட் யோசிச்சிருப்பாரு கண்டிப்பா. உண்மைதான் ப்ரோ. அதான் எனக்கு வந்து இன்னைக்கு எப்படின்னா, சரி ஓகே ஜெயிச்சாலும் பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க, தோத்தாலும் சிஎஸ்கேக்கு நல்லதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்ல தான் எனக்கு மேட்ச் பார்த்துட்டே இருந்தேன். ப்ரிடிக்ஷன் போயிடலாம் அப்படியே. இன்னைக்கு வந்து நானும் ரஹ்மான் டீலர்ஸும் முன்பே சொல்லியிருந்தோம். மீதி எல்லாரும் வந்து பஞ்சாப் தான் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு ஆப்பு பஞ்சாப் சேர்த்து அடிச்சு போனாங்க. ஸோ எனக்கும் ரஹ்மான் டீலர்ஸும் ஒரு பாயிண்ட், மீதி எல்லாருக்கும் விட்டலாம் போனாங்க. நாளைக்கு ப்ரிடிக்ஷனுக்கு போயிடுறோம். நாளைக்கு ஒரு சூப்பரான மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா 4th பிளேஸ் வந்துடும். இதெல்லாம் தேராதுன்னு சொன்ன எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கம்பேக்கா இருக்கும். கம்பேக் சூப்பர் கிங்ஸ் நேமும் ஜஸ்டிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிசல்ட் பொறுத்து தான் இருக்கு. ப்ரிடிக்ஷன் போயிடலாம். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? எல்எஸ்டி விசஸ் சிஎஸ்கே அட் எக்கானா ஸ்டேடியம். நானே ஆரம்பிச்சிடுறேன். லைக் சிஎஸ்கே முன்னாடி வர்றதுக்கு எல்லா டீமும் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கு சிஎஸ்கே ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நாளைக்கு தான் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இன்ஜுரி மாத்தி இன்ஜுரியா வந்துட்டு இன்ஜுரி சூப்பர் கிங்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஜெய்மி வார்டன் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பவுலர், அவுட் அண்ட் அவுட் பவுலர் தான் கொண்டு வர போறாங்க. அப்படின்றப்ப பேட்டிங் திருப்பி வீக் ஆகும். ஸோ என்ன எப்படி பண்ண போறாங்க, எப்படி காம்பினேஷன் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எப்பெல்லாம் ஒரு தடவை கோர் செட் ஆகுதோ அப்பெல்லாம் கோரை உடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அதனால நாளைக்கு எப்படி அடாப்ட் பண்ணி விளையாடுவாங்கன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பட் as you know, I will go with CSK. நானும் சிஎஸ்கே தான் ப்ரோ போறேன். போன மேட்ச் ஐ மீன் இப்பதான் அவங்க பேக் டு பேக் எல்எஸ்சி கூட விளையாடுறாங்க. போன மேட்சே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஜேமி வார்டன் இல்லைனாலுமே எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நல்லா பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்களும் அந்த ஒரு இதுல ஸ்ட்ரீக்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படியே பண்ணீங்கன்னு அவங்க டாப் 4ல வந்துருவாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல எனக்கு ரொம்ப டைலமாவா இருக்கு சிஎஸ்கேவா எல்எஸ்ஜியான்னு. ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் எல்எஸ்ஜி என்னமே நான் ப்ரெடிக்ட் பண்ண போறதே இல்லை. ஏன்னா அவன் யாரை எங்க இறக்குவான்னு அவனுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் ஜாஸ் இங்கிலீஷ் ஆடின ஒரு இன்னிங்ஸ் எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குது. ஆக்சுவலி அந்த அடி வந்து இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குது. இந்த சைடு ஊரில் பட்டேல் என்னதான் ஆடினாலும் ஜாஸ் இங்கிலீஷ் ஆடினது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அண்ட் பிரின்ஸ் யாதவ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவுலரு. ஸோ நான் வந்து எல்எச்சி கூட போறேன். சொல்ல வேணாம் உங்களோட பில்டப்லயே அப்படியே தெரியுது நீ எதுக்கு தனியா வந்து நான் வந்து எல்எச்சி போறேன் அப்படின்னு பில்டப்லயே தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இவ்வளவு சீரிஸ் வச்சுட்டு நானும் எல்எஸ்சி தான் சொல்ல போறேன். எனக்கும் அதே மாதிரி கொஞ்சம் யோசனையாவே இருந்தது. ஏன்னா இப்ப நான் எல்எஸ்சி சொன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன போட்டு அடிப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரியும்னா நாளைக்கு எல்எஸ்சி தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. என்னோட ப்ரிடிக்ஷனுக்காக நான் சொல்றேன். ரிசர்வ் நாளைக்கு அடிப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஓகே, நான் வந்து எல்எஸ்சி தான் போறேன். நானும் ரகுமான் எல்எஸ்சி ஜெயிச்சா ஆர்ஆருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு இடத்த காலி பண்ணி கொடுக்கறதுன்ற ஒரு சுயநலம் தான் இங்க. நீங்க ப்ரெடிக்ஷன் சொல்லி தப்பிக்கலாம் இங்க கூடாது ப்ரோ. இதை கட் பண்ணாம போட்டுறணும் பாத்துக்கங்க. எனக்கும் அந்த சுயநலம் இருக்கு. நானும் ஆர்ஆர் தான் என்னோட செகண்ட் ஃபேவரட் இந்த வாட்டி சொல்லி பயங்கரமா கம்பெல்லாம் சுத்தி இருக்கேன். நீங்க ஜெயிச்சு வரதா இருந்தா எஸ்ஆர்ஹெச் ஜிடியும் ஜெயிச்சு கன்வின்சிங்கா வாங்க, புள்ள பூச்சியெல்லாம் அடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நாளைக்கு தயவு செஞ்சு ஏதாவது நான் பண்ணுங்க ஆர்ஆருக்கு பார்த்து. யார எங்களால அடிக்க முடியுமோ அவங்கள மட்டும் தான் எங்களால அடிக்க முடியும். நீங்க பாட்டுக்கு எஸ்ஆர்எஸ் ஜிடி அடிச்சு உள்ள வாங்கன்னு சொல்றேன். என்ன ரங்கா நியாயமா இது? நீங்க எப்ப பேசுங்களே இது நியாயமான பேச்சு. இந்த வருஷத்துல நீங்க ஜெயித்தது 2 வாட்டி ஜிசிஏ, 2 வாட்டி எம்ஐஏ, இப்ப லக்னோ ஜெயித்தீங்கன்னா 2 வாட்டி லக்னோ. என்னப்பா இது, இந்த 3 டீம் மட்டும்தான் அடி போட்டே வந்திருக்கீங்க போறீங்க குறி வச்சு. அப்படிதான் இருக்கு. ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோ சிஎஸ்கே மேட்ச்ல பார்க்கலாம். Until then, bye bye from Well Present, Raghuman DVS, Crick Karthi and Praveen Speaks.